போன வீடியோவில் பேக் தட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போட போகிறோம். கிராஸ் கட்டிங்கு ரொம்ப ஈஸி. இப்போது ஃப்ரண்ட் தட்டு அதாவது கிராஸ் கட்டிங் எப்படி போடுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் இந்த மூளை வாட்டருக்கு பாருங்கள், கரெக்டாக கிராஸ் கட்டிங்னா அந்த மூளை வாட்டத்தில் தான் போடணும். துணியை இப்படி போடணும். உங்களுக்கு துணியை மிச்சம் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போட்டுக்க வேண்டியதான். அப்படி கிராஸ்ல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறது சௌரியமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் வச்சுப்போம், துணி பறக்காம இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு கோடு, இந்த கோடு எதுக்காக நான் போடுறேங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல இந்த ஒரு 1/4 இன்ச்சு வெளியில விட்டு மார்க் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கும், அது உள்ள வந்துடும், கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல ஒரு லைனு அப்படி போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டு ஒரு அடையாளத்துக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டா, கொஞ்சம் தூரம் அப்படி ஸ்ட்ரைட்டா வந்துக்கணும். ஸ்ட்ரைட்டா வந்துக்கிட்டு அடுத்தது இந்த ஃப்ரண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஃப்ரண்ட்டை இப்படி போட்டுக்கணும். இழுக்கக்கூடாது, கிராஸ் கட்டிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுக்க வேண்டியதான். இந்த இடத்துல தையல் வாசி விடணுமா அப்படின்னா தேவையில்லை. கிராஸ் கட்டிங் இதனால நம்ம கழுத்தி தைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லூஸ் வந்துடும். அப்படியே அடிச்சுக்க வேண்டியதான், நீங்க எக்ஸ்ட்ரா தையலே விடவ தேவையில்லை. போட்டுக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் தட்டு இருக்கு பாருங்க, ஊப்பட்டி. இந்த ஊப்பட்டி என்ன பண்ணணும்னா அப்படி தையல் வாசிக்கு விட்டுறணும். தையல் வாசிக்கு இங்க விட்டுட்டு இதை அப்படியே என்ன பண்ணும், அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வரணும். இந்த இந்த பீஸ், இந்த ஃப்ரண்ட் வளைவு வந்து இப்படி வரக்கூடாது, ஒரு மாதிரி அப்படி வளைஞ்சு இப்படி கொண்டு வரணும். அப்பதான் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்காம சுருக்காம கரெக்டா ஒரு நாள் ஃபிட்டிங்கா உட்காரும். இந்த பீஸ் அப்படியே எடுத்துருவோம். முதல்ல எவ்வளவு இருக்கு, 14 இருக்கு பேக் தட்டு. அப்போ ஃப்ரண்ட் தட்டு அதுல இருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கணும். இது கிராஸ் கட்டிங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கூட 1/2 இன்ச்சு மேல ஏற்றிக்கலாம். 13 வச்சாலே போதும். 13 வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகா சூப்பரா ஃபிட்டிங்கா உட்காரும். இத ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இதுல இருந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு நல்ல குண்டு உடம்பா இருந்துச்சுன்னா, கப் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா 2 இன்ச்சு கூட வைக்கலாம். அதனால அழகா உட்காரும். நார்மல்ங்கிறதுனால 1.5 இன்ச்சு போதும். 1.5 இன்ச்சு வச்சு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 2.25 மேல தாண்டாதீங்க. ரொம்ப குண்டா இருந்தா 3 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 2.25 3 இன்ச்சு இப்படி வைக்கலாம். நல்லா கப் சைஸ் நல்லா அழகா உட்காரும். உங்களுக்கு நார்மலான பாடிங்கிறதுனால 2.25 வைக்கிறேன். 2.25ல பாதி அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கோடு இருக்கு பாருங்க, இந்த கோட்ல இருந்து தான் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த கோடு ஜாயின் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், இப்படி வளைச்சிக்கலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா செக் பண்ணிக்க வேண்டியதான். இங்க பாருங்க, இதுல ரொம்ப கம்மியா இருக்கு, தையல் வாசிக்கு பிடிச்சி கரெக்டா இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துல மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு அர்க்காஸ் போட்டுக்கிட்டு இந்த இந்த இடம் நாங்க வெட்டும் போது இப்படி போயிடக்கூடாது. அழகா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 2-3 இன்ச்சுக்கு அப்படி போய் அதுக்கப்புறம் இந்த ஆண் போல ஒரு நல்லா ஒரு 6 இன்ச்சு அப்படி எனக்கு ஜாயின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கு பக்காவா இருக்கும். இந்த கப்பு பட்டி எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு டவுட்டா தான் இருக்கு. இந்த கப்பு பட்டி இருக்கு இல்லையா, கீழே பட்டி கொடுப்போம் இல்லையா, அந்த பட்டியை நம்ம எப்படி வெட்டணும்னா இங்க பாருங்க, இந்த பீஸை இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த பீஸை தூக்கி இப்படி போடுறோம்.
இந்த டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இல்லையா, இந்த இந்த டாட்டை இது ஒண்ணு சேர்க்கணும். ஒண்ணு சேர்த்துட்டு அதை திரும்பி இப்படி பண்ணும்போது அது எங்க வந்து உட்காருதோ அதை அப்படியே இப்படிதான் எடுக்கணும். கப் மேக்சிமம் இப்படிதான் எடுக்கணும். கப்பு பட்டி இங்க வரும். இப்படிதான் எடுக்கணும். கப்பு பட்டி உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து பாருங்க. இது அழகா சூப்பரா உட்காரும். கலந்து விட்டு இப்படி வெட்டி பாருங்க, பக்காவா உட்காரும். அடுத்து நம்ம கை எப்படி கட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இது ஒரு 1.5 லைன் விட்டுக்குங்க, ஒரு கோட் அடிச்சிங்க. எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ஈஸி. கையோட உயரம், தைவாசி, கை லூஸு, தைவாசி, நீங்க இந்த இறக்கம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆம்கோலை இங்க தையல் வாசிக்கு இங்க விட்டுட்டு இந்த ஆம்கோலை இப்படி வச்சு இதுக்கு நேரா ஒரு லைன் அடிச்சுக்கங்க. லைன் அடிச்சுக்கிட்டு அடுத்தது இதை கட் பண்ணணும். இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இறக்கம் எவ்வளவு வைக்கணுங்கிறத நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது எவ்வளவு இருக்கோ அதுல 6.25 இருக்கு, 6.25ல பாதி 6.25ல பாதி இங்க வைக்கணும். மேக்சிமம் தையல் வாசி எடுத்து 2.5 இந்த ஹைட் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு 2.25 வச்சா போதும். அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் இப்போ ஓவராலாக பார்த்துக்குங்க. வேறொரு வீடியோவில் கையை மட்டும் தனியாக உங்களுக்கு வெட்டி கட்டுறேன். ஒரு சில ட்ரிக்லாம் அதில் இருக்குது, அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்படி கொண்டு வரணும். இந்த ஷேப்ல வந்துருது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 6 இன்ச்சு 3/4 இன்ச்சு எடுத்து கட் பண்ணிவிடும். கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் அர்க்கத், அதாவது கவர் தட்டு கனெக்ட் பண்ணி அவ்வளவுதான் கை.